இந்த குழிக்கரண்டியை கையில பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு சமையல்காரியாவே உணர்றேன். அப்புறம் என்ன, நினைச்ச மாதிரியே இட்லி கடை போட்டாச்சு. இன்னைக்கு சுட சுட இட்லியும் நல்ல மீன் குழம்பும் வச்சாச்சு. எல்லாத்துக்குமே நம்ம மண்டை தாங்க காரணம். ஆமாங்க, என்னங்க இப்படி சொல்றேன்னு நினைச்சிட்டீங்களா? மண்டைக்குள்ள இருக்க மூளை தாங்க காரணம். வீட்டில் சும்மாவே இருந்தோம்னா என்னது பையன் வெயிட்டு தான் போடும். என்னைய மாதிரி நல்ல புசு புசுன்னு ஆயிருவியோ. ஏதாவது சுய தொழில் ஆரம்பிச்சா 4 காசாவது பார்க்கலாம். மண்டைன்னா மண்டை இல்லைங்க, மண்டைக்குள்ள இருக்க மூளை. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. பெண்கள் வேலை பார்க்காத இடமே இல்லைங்க. வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது இப்படி ஒரு தொழில் பண்ணலாம். பார்த்தீங்களா, நான் கூட இட்லி கடை ஆரம்பிச்சிட்டேன். இனிமே என்ன, இதுக்கு ஒரு நல்ல பேரை வச்சிட வேண்டியதான். மல்லி இட்லி கடை, மல்லிக்குட்டி இட்லி கடை. இட்லியும் வேவுது, குழம்பும் ரெடி ஆயிட்டு. அப்புறம் என்ன, நம்ம வசனத்தை பேசிட வேண்டியதான். வாங்கம்மா வாங்க, இட்லி வாங்கலையோ? இட்லி விதவிதமா ரகரகமா மீன் குழம்பு. வாங்கம்மா வாங்க, இட்லி வாங்கலையோ? இட்லி குஸ்பி இட்லி, பொடி இட்லி, மினி இட்லி, துண்டு இட்லி, துண்டு போடாத இட்லி, எல்லா இட்லியும் நம்ம கிட்ட இருக்கு. வயிறு பசியோட வாங்க, வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. அட நம்ம நெட்டவள்ளி அம்மா வாங்கக்க. என்ன மல்லி, இட்லி கடையை போட்டு உட்காந்தாச்சு பிள்ளையே? ஆமாக்க, எத்தனை நாள் தான் சும்மா வெட்டி கதை பேசிட்டு திரியிறது. நமக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு பத்தியலா, கரை சேர்க்கணும் பத்தியலாக்க. அதாக்க இப்படி இறங்கிட்டேன். சரிம்மா சரிம்மா, வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு கடையை போட்டு உட்கார்ந்தாலும் நல்லதுதான். இட்லி என்ன விலை? 5 ரூபாதாக்க. சரி, அப்ப எனக்கு ஒரு 4 இட்லி பார்சல் கட்டிரு. சொத்த நேரம் பாருங்க, நான் கட்டிடுறேன். மீன் குழம்பு ஆளையே இழுத்துரும் போலையே. உன் கடை ஓகோன்னு தான் வரப்போகுது பாரு. சும்மாவே உன் கை பக்குவத்துக்கு ஒரு கூட்டமே அலையுது. இதுல வர நீ கடையை போட்டு வர உட்காந்துட்டியா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லக்கா. இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட 4 இட்லி இருக்குது, ஒரு உளுந்த வடை இருக்குது. மொத்தமா 20 ரூபா. இந்தாம்மா. அப்புறம் அக்கா, அடுத்த வாட்டி நம்ம கடைக்கு வர மாதிரி இருந்ததுன்னா கூட ஏதாவது எடுத்துட்டு வாங்க. கூடையா? கூட என்னது எடுத்துட்டு வர்றது? நான் பெற்று வச்சிருக்கேன்னு ஒரு வளர்ந்த மாடு, அதை தான் இழுத்துட்டு வரணும். ஐயா அக்கா, கூடைன்னா அந்த கூடை இல்லை, ஒயர் கூடை சொன்னேன். ஏன்னா பாலித்தீன் கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பத்தியலா. நமக்கும் தீங்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தீங்கு. நம்ம ஒழுங்கா இருந்தாலே போதும். அதனால வரும்போது ஒயர் கூட எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, வாரேன்னு. அப்பனே முருகா, காலையிலேயே போனி. ரொம்பலாம் வேண்டாம், ஒரு நாளைக்கு 2000 ரூபா, அதுவே போதும் எனக்கு. நீதாப்பா அருள் புரியணும். இதை அப்படியே கல்லாப்பெட்டியில போடுவோம். எங்க நம்ம கரண்டி? கையில கரண்டி இருந்தாதான் ஏதாவது சமைக்க தோணும். சும்மா இட்லி மீன் குழம்புன்னு நிறுத்தாம நல்ல உளுந்த வடை, பருப்பு வடை, ஆமை வடை, வெங்காய வடை, போண்டா வடை, எல்லா வடையும் போடணும். அதுக்கப்புறம் இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி, பொங்கல் எல்லாமே செய்யணும். அப்புறம் சட்னி மட்டும் சும்மா நிறுத்திட முடியுமா? தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, புளி சட்னி, மிளகாய் சட்னி, எல்லா சட்னியும் வச்சு விட்டுருவோம். கடலை சட்னி முக்கியமா? ஆஹா, மல்லிக்குட்டி தன்னை ஒரு செஃப்பாக உணர்ந்த தருணம். வாங்கடி, என்ன இந்த பக்கம்? பாத்தியலக்கா, ஒண்ணு மண்ணுமா பழகி விட்டு ஒரு இட்லி கடை போட்டிருக்கியே, எங்க கிட்ட சொல்லாம போட்டிருக்கியல? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ராசாத்தி, கடை போடணும்னு இல்ல, ஏதோ திடீர்னு ஒரு மூளைக்கு எட்டுச்சு, அதனால போட்டேன். மத்தபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல. சரிட்டி, அதை விடுங்க, சாப்பிடுதீங்களா 2 பேரும்? இக்க, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு முத நாளுங்கிறதுனால சிம்பிளா தான் சமைச்சிருக்கேன். இட்லி, அப்புறம் அசைவ மீன், துண்டு மீன் குழம்பு, பிறகு நெத்திலி கருவாடு பொரியல், இது அவ்வளவா இருக்கு. உளுந்த வடை. அடேங்கப்பா. சாப்பிடுங்க டீ 2 பேரும். ஒரு இட்லி 5 ரூபா தான். அட நீங்க வேறக்கா, விலையாக்கா முக்கியம். நம்மளாம் அப்படியே பழகி இருக்கோம். இன்னும் நாங்க இப்ப வந்திருக்கோம், எங்களுக்கு சும்மா சாப்பாடு போட மாட்டியல. சும்மாவா? ஏட்டி ராசாத்தி, நீ வேற என்னமோ காலையில சமைக்கலாம் வேண்டாம், 5 ரூபா தானே, ஒரு நாளைக்கு 10 ரூபா. என்னக்கா சொல்லுதிய? 2 இட்லி உங்க வயிற்றுக்கு போதுமா? அட நம்ம மல்லியக்கா தானே, 4 இட்லி திங்குற இடத்துல 2 இட்லிக்கு காசு கொடுத்தா போகுது. இனி காலையிலேயே 6 மணிக்கு முழிச்சு இந்த சமையல் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை பத்தியா? ஆமாக்கா, அப்படி சொல்லுங்க. இந்த 6 மணிக்கு முழிச்சு அரிசியை ஊற வச்சு அதுக்கு ஒரு குழம்பு பார்த்து அதுக்கு ஒரு பொரியலை வச்சு இந்த சோத்தை பொங்கி கொடுக்கறதுக்குள்ள என்ன பாடா இருக்கு. இனி கடைக்கு கடையும் ஆச்சு, பழக்கத்துக்கு மல்லியக்காவும் ஆச்சு. ஆளுக்கு 5 இட்லியை வாங்கி பார்சலை கட்டி புருஷனை வேலைக்கு விட்டுற வேண்டியதான், பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு விட்டுற வேண்டியதான். அப்படி சொல்லு. அப்புறம் மத்தியானமா சோத்த பொங்கனா போதும். அடி ஆத்தி, இவ்வளோ போடுற கணக்கை பார்த்தா நம்மள ஆண்டி அக்கா மூட மண்டலோவிலையே. முருகர் பழனி மலையில நின்ன மாதிரி நம்மளும் கோமணத்தோட நிற்க வேண்டியத நிலைமை வந்துருமோ?
அதானே மல்லியக்கா, நாங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? இந்த பாருங்கடி, பழக்கம் வேற வியாபாரம் வேற. காசு இல்லாத எண்ணத்துல சாப்பிடலான்னு வந்தியன்னா காலம் முறிச்சு நானே கடும்பாடு பட்டு வீட்டுல கிடந்த பொருள் எல்லாம் வச்சு நாள் ஆரம்பிச்சிருக்கேன். கணக்கு போடுதளவு கணக்கு ஓசில சாப்பிடறதுக்கு. ஒழுங்கு மரியாதையா வந்தியலா, மல்லியக்கா சாப்பிட்டியலா, நல்லா இருக்கலான்னு கேட்டியலா, 2 இட்லியை வாங்கி வாயில போட்டியலா, நடைய கட்டிட்டே இருக்கணும். அதை விட்டு புருஷனுக்கு பார்சலை கட்டினேன், பிள்ளைக்கு பார்சலை கட்டினேன்ட்டு இருந்தியோ. கரண்டி நல்ல வசமா தான் இருக்கு. நெருப்புல வச்சு சூடு இழுத்து விட்டுறேன். சூடு. ஆமா, நம்ம கடையில ஒரு இட்லி 5 ரூபா. ஆமா, கையில காசு இருந்தா துண்டுறதுக்கு உட்காருங்க, இல்லாட்டி வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன டீ உட்காந்துச்சியா? கையில காசு இருக்குதா என்ன? அதெல்லாம் இருக்குக்க. என்னக்கா இப்படி பேசுதியே? அப்புறம் உங்க மத்தியில பொழைக்கிறதுக்கு இதை விட்ட வேற என்ன வழி? பழக்க வழக்கெல்லாம் ஸ்கிரீனுக்கு வெளியே வச்சு விடணும். ஸ்கிரீனுக்கு உள்ள கடைக்கு வந்துட்டியன்னா காசு தான். சரிக்கா, சொத்த நேரத்துல ஆடி போயிட்டோம்ல. ஆடியும் பொய்யாச்சு, ஆவணியும் பிறந்தாச்சு. எத்தனை இட்லி சொல்லு? 4 போதுக்க. மொத்தமா 20 ரூபா. கூட ஒரு உளுந்த விட மட்டும் ஃப்ரீயா தாரேன் பழகின தோசத்துக்கு. சாப்பிட்டுட்டு ஆளுக்கு 20 ரூபா எடுத்து வச்சிடணும். சரிக்கா. எம்மா என்ன கணக்கு போடுதாளுவோ. நம்ம மட்டும் பழைய மல்லியா இருந்தோன்னு வச்சுடுங்களேன். மண்டையில இருக்க முடிய வெளிச்சுட்டு மிளகா அரைச்சு விட்டு போயிருவாளுவோ. சும்மா அப்படியே பேக்லாண்டு மாதிரியே இருக்க கூடாது. இனிமே நமக்கு பொழப்பு தான் முக்கியம். பொழப்ப பார்க்கணுமா இல்லையா? இந்தங்கடி சாப்பிடுங்க. நான் பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்க வேண்டாம். சாப்பிடுங்க டீ. ஆகா, உங்க கை பக்குவத்துல சாப்பிடறதுக்கு கொடுத்துலாம் வைக்கணும். யாருக்கிட்ட என்னத்த கொடுத்த? அது இல்லக்க, உங்க கை பக்குவம்னா சும்மையா? இந்த ஐஸ் வைக்கிற வேலைலாம் நம்ம கிட்ட வேண்டாம். வந்தோமா, சாப்பிட்டோமா, கையை கழுவுனோமா, காசு கொடுத்தோமான்னு இருக்கணும். சாப்பிடுங்க. நான் வெளியே பார்க்கதான் டீ ஊத்துக்குடி வெண்ண மாதிரி இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள கொத்து பரோட்டா, முனிஸ் விலாஸ் கொத்து பரோட்டா. ஏட்டி பாத்தியா என்ன வரத்துக்கு வருது இந்த பொம்பளை? சும்மா வைக்க சொன்னாவோ. அர்ப்பனுக்கு கால் முளைச்சா அர்த்தத்துல கொடைய விரிப்பானா. நேற்று வரைக்கும் நம்ம கூட உட்காந்து நியாயம் பேசிட்டு இருந்தாவோ. இன்னைக்கு காலையில பார்த்தா திடீர்னு ஒரு இட்லி கடை. எங்க இருந்து டீ முளைச்சது யாருக்கு தெரியும்? முந்த நாள்ல இருந்தே பிளான் பண்ணிருப்பாவளா இருக்கும். நம்ம கிட்ட என்ன சொல்லியே செய்வாவோ. பங்கு கேப்போம்ல, பங்கு. நம்ம அப்படி என்ன டீ கேட்டுட்டோம்? காலையில 4 இட்லி கேட்டது தப்பா? நமக்கு மட்டும் கேட்டா பரவாயில்ல, நம்ம புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் சேர்த்துலாம் கேட்டுவிட்டோம். சரி, இப்ப என்ன குறைஞ்சிட்டு? கொடுக்கறத கொடுத்துட்டு அம்மா உங்க கையில இருக்கத தாங்கன்னா தந்துட்டு போறோம். அதுக்கு ஒரு பொம்பளை இப்படியே பேசணும் சொல்லு. இருக்கட்டும் டி, நான் பார்த்துக்கிடுறேன். என்னது ஸ்மைலி நெட்டவழியெல்லாம் வருவல்ல சாப்பிட்டதுக்கு. எப்படிங்க வந்துதானே ஆகணும். அப்போ ஒளிஞ்சிருந்து பார்த்து எப்படியாவது ஃபாலோ பண்ணியாவது வந்துடணும் டி. யாக்க? ஆமா, நமக்கே வாசல தர மாட்டேன்னு சொல்லிட்டுல அந்த பொம்பளை. மறுபடியும் அவியலுக்கு எப்படி கொடுக்குதுன்னு பார்க்குறேன். அவிய நல்ல அந்யோன்யமாக தானே இருப்பாவ. அந்யோன்யமாக இருக்கிறேட்டு எப்படி காசு வாங்குதான்னு நானும் பார்க்கேன். அதெல்லாம் நாளைக்கு எபிசோடுல பார்த்துக்கிடுவோம். இட்லி ஆறுதப்பா, உளுந்த வடை இழுக்குதப்பா, நான் சாப்பிடுவேன். ஆகா, சட்னியா இது? ஆகா, கேசரி மாதிரி இனிச்சில்லா கிடக்கு. உளுந்த வடையா? சே, இதுக்கு யாருப்பா உளுந்த வடைன்னு பேரு வச்சா? உலாத வடை தான். வாயில வச்ச உடனே வலிக்கிட்டுலாம் போகுது. இட்லி அப்படியே மல்லிப்பூ மாதிரிலாம் இருக்கு. 2 எடுத்து வந்து தலையில வச்சுக்கட்டி. தண்ணி எதுவும் கொண்டு வரட்டாமா? ஐயோ வேண்டாக்க. தண்ணியை குடிச்சோம்னா சட்னியோட டேஸ்ட்லாம் போயிடும். உளுந்த விட அருமைக்க, அருமை. இல்ல நான் செஞ்சதுதாம்மா. சாப்பிடு. இந்த கை பக்குவத்துக்காகவே டெய்லியும் சாப்பிட வரலாம் போலயே. டெய்லியெல்லாம் வேண்டாம். டெய்லி சாப்பிட்றதுக்கு யார்கிட்ட காசு இருக்கு? என்னைக்கு உடம்புக்கு முடியலையோ, சமைக்க முடியலையோ அன்னைக்கு வாங்க வந்து சாப்பிடுங்க எல்லாரும்.